வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. 4 வெங்காயத்தை எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை. இந்த கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆனியன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவுங்கிற ரேஷியோவில் 2 மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. திருப்பி இந்த வெங்காயம் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக தெளித்து பக்கோடா போடுற மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாங்க, தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாவு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சது. இப்போ ஆயில் சூடான வெட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே பக்கோடா எப்படி போடுவாங்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கையில் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கைக்கு ஆயில் தடவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வருங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அனல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா சீக்கிரம் வெங்காயம் கரிஞ்சிரும். ஸோ மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாங்க. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.